கட்டினாங்க. மண்டபத்தை கட்டிய பிறகு கட்டியிருக்கிறாங்க. முதலாழ்வார் எதுவுமே பேச முடியல. ஏன்னா துரியோதனன் தான் அவருக்கு மரியாதையே விடுவதில்லையே. நல்லா நீயும் சுப்ரமும் சாப்பிடறதுங்க உன் பாசெல்லாம் அவங்க பேர்ல நினைக்கிறது கொள்ளால் என்றும் நேயும் அவர்கள் மேலே எனக்கு ஏற்பட்டு என்று யார் உனை மகிழ்ந்தாங்க. நினைக்கிறது கொள்ளால் என்றும் நேயும் அவர்கள் மேலே எனக்கு தந்தை என்று யார் உனை மகிழ்ந்து காண்பேன். உனக்கும் உன் கிளைக்கும் ஒன்றியும் வாழ்வு அங்கே மனக்கருத்து அங்கே. நீ நல்லா சாப்பிடுறீங்க. ஆனா உனக்கு பாசம் பாண்டவர் மேலேயே இருக்குது. இந்த துரியோதனன் சொன்ன வார்த்தைகளை மனதை நினைத்து நினைத்து புழுகி கொண்டிருக்கிறார் இந்த முதலாழ்வார். அங்கே மண்டபம் ஒரு பக்கத்துல கட்டி கொண்டு சிறப்பாக இருக்கிறது. அருமையாக பல வருடங்களிலே கட்ட வேண்டிய அந்த மண்டபத்தை சில தினங்களிலேயே சில மாதத்திலேயே கட்டி முடிச்சுட்டான். சில மாதத்திலேயே கட்டி முடித்த பிறகு ஓலையை யாரிடத்தில் கொடுக்கிறது? ஓலையை கொண்டு போய் யார் கொடுத்தால் வருவான். ஓலையை கொண்டு போய் முதலாழ்வார் கொடுத்தால்தான் பாண்டவர்கள் வருவாங்க. திருநாட்டு மகாராஜா விதிரனை அழைத்து விதிரனிடத்துல ஒரு ஓலை எழுத கொடுக்கலாம். என் அருமை மகனே நர்மராஜா, உன்னுடைய அருமை தம்பி துரியோதனன் ஒரு சபா மண்டபம் கட்டி இருக்கின்றான். அந்த மண்டபத்தை காண்பதற்கு உடனே புறப்பட்டு வரவும் என்று ஒரு ஓலை எழுதி அந்த ஓலையை விதிரனிடத்துல கொடுத்து அனுப்புகிறார். விதிராழ்வார் முடியாதுன்னு சொல்லலை. ஏன்னா துரியோதனுக்கு அறிவுரை சொன்னோம், அவன் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் சென்று தர்மராஜாவுக்கு அறிவுரை சொல்லலாம் என்று அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு உடனே புறப்பட்டு வருகிறார். காரணே கலையே சொற்றே காற்றனே வீரர்கள் பாடும் போட்ட பாலினிக்கு உயிரே போடும் பாண்டவ தகதி சேர்ந்தார். தேருக்கு ஒருவன் தன்னை தேர் ஓட்டுவதிலும் சிறப்பு வாய்ந்தவர் முதலாழ்வார். அதனாலே அவரை சூழ்ந்த தேர்ப்படைகள் வர 2 நாளா விதிராழ்வார் அஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு பாண்டவர் நகரி சேர்ந்தார். இந்திரபிரத்த நகரத்துக்கு வந்து சேர்ந்தார். இப்ப விதிராழ்வார் வந்தார் என்ற செய்தி ஒன்று சொன்ன உடனே வேகமா போதா தர்மராஜா சிவப்பா எந்த ஒரு அழைப்பு வருவதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பை சொல்லாமே வந்திருக்கிறீங்களே சிவப்பா. தர்மராஜா நல்ல விசேஷமா இருந்தா சொன்னாதான் வரணும், கூட்டாதான் வரணும். ஆனா கெட்ட விஷயம் காதுல கேட்டாலே யாரு மூலம் கேட்டாலும் உடனே போகணும். நீங்க சொல்றதே புரியலையே சிறிய தந்தை. பெரியப்பா உடம்பு சரியில்லையா? அவர் நல்லா இருந்தார். துரியோதனன் உடம்பு சரியில்லையா? அவன் ரொம்ப நல்லா இருந்தான். அப்போ யாருக்கு என்ன தீங்கு வரப்போகுது சித்தப்பா? உனக்குதான் வரணும். எனக்கா? ஆமா, நான் ஒரு மணி நேரத்தில் வரப்போகுது. என்ன சிறிய தந்தையே சொல்லுகிறேன்னு புரியலையே. ரூபா இந்த ஓலை மூலம் முதல்ல வந்துருந்து வாங்கி ஒரு தம்பி படிக்க சொல்லுது. சகாதேவன் அந்த ஓலை வாங்கி படிப்பான். அருமை மகனே தர்மராஜா, உன்னுடைய அன்பு தம்பி துரியோதனன் ஒரு சபா மண்டபம் கட்டி இருக்கிறான்.
இருக்கிறான். அதை காண்பதற்கு பிறப்பு விழா செய்வதற்கு நீ உடனே புறப்பட்டு வரணும். இப்படிக்கு அருமைக்கு பாசனுக்கு பெரியப்பா திருவிழாக்கள் என்ன சுத்தப்பா தம்பி ஏதோ மண்டபம் கட்டி இருக்கிறானா அதை பார்க்கறதுக்கு என்ன அன்போடு வாழ்ந்து பெரியப்பா கூப்பிடுகிறாரு. இதுல ஒண்ணும் எந்த ஒரு தீங்கும் இல்லையே. அத்திப்பழம் எப்படி பார்ப்பதற்கு மேலே அழகாக இருந்து புட்டு பார்த்தா மட்டும் புழுவார்களோ அது மாதிரி இந்த செய்தி தருவாரா மேல பார்க்கறதுதான் இந்த செய்திக்கு உள்ள எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இருக்கு தெரியுமா? உன் செல்வத்தை எல்லாம் கவர வேண்டும் என்று சகனி மாமாவோடு சேர்ந்து துரியோதனன் வெட்டம் கட்டி இருக்கிறான். இந்திரே பிரபத்திலே இருந்து அஸ்தனாபுரத்தை உங்களை வரவழைக்கத்தான் இந்த மண்டபம் சபா மண்டபம் என்கின்ற நாடகமே. இந்த மண்டபத்தை காணவர்களை அழைத்து எப்படியாவது சூழ்ச்சி செய்து உன்னுடைய செல்வ வரத்தை எல்லாம் பறிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறான் தாயா ஆதி. இந்த ஓலைய என் இடத்துல கொடுத்து அனுப்புகிற பொழுது நான் முடியாமல் சொல்லியிருந்தான். இன்னொருத்த இடத்துல உங்க பெரியப்பா கூட்டு அனுப்பியிருப்பார். ஆனா வந்த ஒன்றே ஓலை விட்டு திரும்பி போயிட்டு இருப்பான். நீ வராத சொல்லியிருப்பானா? உனக்கு நல்லது நான் தானே சொல்லுவேன். உனக்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன். நீ நமாதே மகனே, உன்னையும் உன் செல்வத்தையும் பறித்து பெரும் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். உங்களை துன்பப்படுத்த தயவு செய்து வராங்க. அதை சொல்றதுக்காக தான் நானே இந்த ஓலை எடுத்து வந்தேன். வராதப்பா அவன் நாயத்தில் ரூபப்பட்டு ஆடினாங்க சொல்லி நீ அவனோடு வந்து ஆடினாலும் சரி கெட போறது சந்திர குலத்துடைய பெயர்மா. அதனால நீ வராத. இப்பப்பா என்ன சின்னப்பா துரியோதனன் நாயாரனும் குருபுரான்னு சொல்றீங்களே சின்னப்பா, நாங்கள்லாம் ஒரே குருநாதர் துரோணாச்சாரியார் இடத்துலதான் படித்தோம். அப்படி துரோணாச்சாரியார் இடத்திலே படிக்கிற பொழுது துரோணாச்சாரியார் இடத்துல படிக்கிற போது எங்களுக்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அடியும் ஆண்மையும் அறிவையும் தேவையோ குடியும் மானமும் செல்வமும் பெருமையும் புறமும் இன்பமும் ஏதும் படியும் ஆமரை ஒழுக்கமும் புகழும் பயின்ற கல்வியும் சேர மணியுமார் மதி உணர்ந்தவர் தூணின் மேல் வைப்பதோ மனமையா அடியும் ஆண்மையும் வலிமையும் சேனையும் அனைக்கும் வென்றையும் தத்தோ குடியும் மானமும் குலவும் இன்பமும் தேசோ படியும் மாமரை ஒழுக்கமும் முன் பயின்றே கல்வியும் சேர சிறிய தந்தையே தலைமை பராக்கிரமம் வலிமை முற்பெருமையே கற்றே ஞானம் கல்வி எல்லாமே இதுவரை செய்தே புண்ணியம் தெய்வ கடாட்டம் எல்லாமே தாயாத்தான் போயிடுவேன். இது எங்களுக்கு எங்க குரு துரோணாச்சாரி சொல்லி கொடுத்தாரு. இது துரியோதனுக்கு தெரியலையா? இந்த உலகத்திலே கல்லை குடித்து அவனுடைய மயக்கத்திலேயே உறங்கிக் கொண்டிருப்பவரை காட்டிலும் பெண்களுக்கு பின்னராக சுற்றுவோரை காட்டிலும் மிக மிக மோசமானவன் தாயானவன். அதை நீங்க எடுத்து சொல்லிருக்கலாமே சின்னப்பா. துரியோதனா அப்பையாவது ஒரு பாடல் பாடுவாங்க. துரியோதனன் போய் எனக்கு அறிவுரை சொல்லணும்னு சொல்றீங்க தர்மராஜா. துரியோதனுக்கு நான் போய் அறிவுரை சொல்ல முடியும்? அவன் நான் சொன்னா ஏற்பானா? துரியோதனுக்கு போய் என்ன அறிவுரை சொல்லணும்னு சொல்றீங்க. குருக்கு சொல்றதுக்கு முன்னாடி அங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன்னு தர்மராஜா. அப்பையா ஒரு பாட்டு பாடுவாங்க. பான
வானரம் மழைதனில் நனையே தூக்கடா குருவி நெரிசலே தாண்டி பெய்திடும் அதுபோல ஞானமும் கல்வியும் ஈனருக்கு உரைத்திடில் இடவதாகவே ஜோன்னு மழை பெய்யும். ஒரு குரங்கு வந்து அந்த மழையை நம்பிட்டு தூக்கணாங்குருவி கூட்டுறது கூட்டு வருகிற தூக்கணாங்குருவி சொல்லுது குரங்கண்ணா மரத்துக்கு மரம் அவரே கலை கழிவுனாவே எங்க ஜன்ன தண்ணி வச்சுக்கிறாங்க எங்க கருவு தண்ணி வச்சுக்கிறாங்க எத்தனை தூக்கி எந்த பக்கம் போடலான்னு பாக்குறீங்க. நான் மழை வெயில குளிருக்கெல்லாம் ஒரு கூடு கட்டி கூடாதா எங்களுக்கெல்லாம் என்ன கை காலா இருக்கு எங்க அழகுன்ற மூக்கிலே நாங்க போய் கம்செல்லாம் கொண்டு வந்து கூடு கட்டிக்கலையா அந்த மாதிரி கை காலான நாங்களே இறக்கை மூலம் பறந்து சொல்லுகிற நாங்களே இப்படி கூடு கட்டி கொள்ளுகிற பொழுது உனக்கு எல்லாமே தெரியுமே நீ ஒரு கூடு கட்டி கூடாதான ஒரு நல்ல அறிவுரை சொன்னது பூக்கணான் போது குழந்தை என்ன பற்றி எங்க அறிவுரை சொல்றீங்க அவ்வளோ சரியாதா இருக்கீங்க என்ன பண்றாங்க வெளியே தாவி அதை உட்கார்ந்து அந்த கூட்டு தனித்தனியே கொடுத்துச்சு. அந்த மாதிரி நல்ல விஷயத்தை நல்லவருக்கு சொன்னால் நல்லது கிடைக்கும் தருவராஜா ஈரனுக்கு சொன்னால் இடர் துன்பம் தானே வரும். துரியோதனுக்கு போய் இந்த அறிவுரை சொல்லிடுவான்னு சொல்றீங்க. நான் சொல்லிட்டேன் நான் சொன்னதுக்கு போவலையே நான் துரியோதனை சொன்னான் அண்ணா சின்னப்பாதான் இவ்வளவு சொல்றாரே நான் போக வேண்டாம்னா சின்ன வயசுல இருந்து நான் சாப்பிட்டீங்க முயற்சிகள் செய்தவன் வேண்டாம்னா அச்சுடன் சொன்னான் அண்ணா தேர்தான் தெளிவில் தெரிந்தாங்க ஐயமும் தீரா என்று வள்ளுவர் சொல்லுவான். நம்பக்கூடியவர்களை சந்தேகப்படணும் சந்தேகப்படுறவர்களை நம்புறது ரெண்டுமே துன்பத்தை கொடுத்தோம். நாம போக வேண்டாம்னா நகலர் சொன்னார் வேண்டாமா பாஞ்சாலி சொன்னா வேண்டாங்க சுந்தரமாஞ்சலி சொன்னா வேண்டாங்க அம்மா குஞ்சு சொல்றாங்க வேண்டாம்ப்பா பாஞ்சாலி அம்மா சொல்றான் வேண்டாங்க. அப்ப தருமர் சொல்றாங்க பெரியப்பா இந்த ஓலையை ஒரு கையால் எழுதியிருந்தார். கண்ணு இல்லைனாலும் திருநாட்டிற்கு எழுதுவதற்கு ஒரு வார்த்தையை சொன்னால் இப்ப எப்படி கண்ணதானவங்க எழுதுறாங்களோ அந்த மாதிரி திருநாட்டிற்கு அப்பவே பயிற்சி கொடுத்து வச்சிருந்தாரு பீஷ்மர். அதனால அவனுக்கு நல்லா எழுத தெரியும் சொல்ற வார்த்தை நல்லா புரியும். பெரியப்பா ஓலை எழுதுகிறாரு பெரியப்பா கையெழுத்து போட்டுருக்கிறாரு கொண்டு வந்து சித்தப்பா கொண்டிருக்கிறாரு. இப்பொழுது நான் போகவில்லை என்றால் பெரியவ பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல என்று இது சண்டை கொண்டா வருவாங்க. போனாலும் துன்பம்தான் போதனாலும் துன்பம்தான். போகவில்லை என்றால் இன்னும் விரோதம் அதிகமாகும். மரியாதை கொடுத்து வரவில்லை என்று அதனால சித்தப்பா நீங்கெல்லாம் சொல்லி பெரியவர்கள் கேட்கலாம் நான் சொன்னா கேட்கலாம். அவனுக்கு நல்ல அறிவுரையை நான் வந்து சொல்றேன் சித்தப்பா சீக்கிரமா தேரை தயார் பண்ணோம்னாரு. புறப்படலாம் தேரை தயார் பண்ணும். சகாதேவா நீ எதுவுமே சொல்லாம இருக்க எல்லாரும் ஒரு கருத்து சொன்னாங்க. நீ என்னப்பா நான் என்ன சொல்றது சித்தப்பா ஓலையை கொடுத்து வேண்டாம்னு சொன்னாங்க. அம்மா வேண்டாம்னு சொல்றாங்க. மனைவி வேண்டாம்னு சொல்றா. தம்பிகள்லாம் வேண்டாம்னு சொல்லுகிற பொழுதும் நான் போய் வரலாம் நீ சொல்ற நீ சொல்லல. நம்ம வீட்டு அரண்மனை வாயில ரெண்டே எடுத்து படித்த விதி என்பவன் காத்துக் கொண்டிருக்கிறான். யார் எதை சொன்னாலும் அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலோசிக்கின்ற நீ இன்று எதுவுமே யோசிக்காம புறப்படலான்னு சொல்றா. நீ சொல்ல விதி உன்னை சொல்ல வைக்கிறது. ஊழின் பெருவழி யாவுல சூழினும் தான் வந்து முந்து ஒரு வள்ளுவர் சொல்றார். எங்கே போனாலும் நம்முடைய நிலைக்கு வரலாம் நம்மோடதான் அது போல விதி. வெளிநாட்டு
அப்படி எங்கு சென்றாலும் நம்மிடம் நம்மை தொடர்வது போலே அந்த விதி நம் கூடவே வரும். அண்ணா உண்மை விதி அழைக்கலாம். நான் சொல்றது ஒன்றும் இல்லைன்னா, ஏன்னா சகாதேவன் முக்காலும் அறிந்த ஞானி. அவனுக்கு நடந்தது தெரியும், நடக்கிறது தெரியும், நடக்க போறது தெரியும். நடக்க போறது தெரிந்தாலும் உற்றாரா இருந்தாலும் சரி, உறவினரா இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகக்காரனுடைய விதிவிலக்கு என்னன்னா நடக்க போறத சொல்லக்கூடாது. அதனால எல்லாம் தெரிந்து அமைதியாக இருக்கிறான் சகாதேவன். இப்பொழுது தேராக தயார் செய்யப்பட்டதை எல்லாரும் ஆளுக்கு ஒரு தேர்வை 5 முதலே நேரடி பணங்கள் ஐந்துக்காகவே பொருள் என பழிமொழி அன்புமே ஐந்து வாழியே உயரவே ஐந்துமே ஒப்பு என்ன ஐந்து வாசமே தரம் என ஐவரும் 5 தேர்வே கொண்டார். 5 முதலே நேரடி பணங்களோர் 5மே எதிரென்ன போல ஆளுக்கு ஒரு தேர்ல எல்லாரும் ஏறிக்கொண்டார்கள். ஆளுக்கு ஒரு தேர்ல ஏறிக்கொண்டார்கள். அப்படி ஆளுக்கு ஒரு தேர்ல ஏறிக்கொண்ட பிறகு தர்மராஜா ஒரு தேர்ல ஏறி உட்கார வரார். ஏவினே பள்ளியும் இடத்திலே வர பள்ளியும் இடத்திலே பள்ளி சொல்லுதான் சோத்திரர்கள் பள்ளி அப்படின்னு இடது பக்கம் சொல்லுது. ஏவினே பள்ளியும் இடத்திலே தாவிலே குக்கலும் தருவன் தன்னிலே ஆண்களுடைய இடது பக்கத்திலே ஒரு வேலைக்கு செல்லுகிற போது பள்ளி சொன்னா கட்ட சொல்லணும். அதே பெண்களுக்கு வலது பக்கத்துல சொன்னா கட்ட சொல்லணும். ஆண்களுக்கு ஒரு வேலைக்கு செல்லுகிற பொழுது இடது பக்கத்திலே பள்ளி சொன்னா கெட்ட சொல்லணும். வலது பக்கத்துல அவங்களுக்கு சொன்னா நல்ல சொல்லணும். அதே பெண்களுக்கு இடது பக்கத்துல புறப்படும் போது பள்ளி சொன்னா நல்ல சொல்லணும், வலது பக்கம் சொன்னா கெட்ட சொல்லணும். ஏவினே பள்ளியும் இடத்திலே தருமருக்கு இடது பக்கம் பள்ளி சொல்லுது. கௌமியர் சொன்னான், தர்மராஜா அவன் புறப்புற சொல்லவையும் சரியில்லை, பள்ளி வேலை சொல்லுது. அதே சொல்லுவோம், அதெல்லாம் போய் கணக்கு கேட்க முடியுமா? தாவிலே குக்கலம் தருமம் தன்னதி குக்கல் நாய் தர்மராஜா வளர்த்த நாயெல்லாம் சத்தம் வருது, நாயெல்லாம் அழுது. தர்மராஜா போகாதீங்க, உங்களுக்கு பேராபத்து காத்துட்டு இருக்குது, போகாதீங்க போகாதீங்கன்னு அழுவுது. கவுனியர் சொன்னாரு, தர்மராஜா நாயெல்லாம் அழுகிறதுங்க, அதுல சமையல்காரன் ஒழுங்கா சோறு போட மாட்டான், எல்லாரும் என்ன சொல்லி அழுகுது. அதை அப்படி அடி பார்க்கணும். சோழர் வாழ்ந்தார், இது போல தர்மராஜா செய்ய மாட்டார். நாய் ஏன் குறைக்குது, அது ஒழுங்கா சாப்பாடு போட்டீங்க, அது உடம்பு சரியில்லையா, அது என்ன குறைன்னு கேட்கக்கூடிய தர்மராஜா இன்னைக்கு என்ன சொல்றதா அதை அடி பார்க்கணும். அது சொல்லல, விதி சொல்ல வைக்குது. பிறகு குந்தமாதேவியும் திரௌபதியும் தர்மராஜா தேர்ல இருக்க தேராளர்கள் தேரோட்டி ஓட்டுகிறார். தர்மராஜா சொல்றார்,
அதனாலே நாளைய தினத்துல இருந்து பாண்டவர்களே உங்களுக்கு இதுதான் சாப்பாடு, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு. பனம்பழம் எப்ப சாப்பிடுவோம்? பஞ்சத்துலதான் பனம்பழம் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சமானது வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அங்கே காட்டுகிறதாம். எல்லா செயல்களும் தருவதற்கு 2 நாளா விருதனுடைய அஸ்தனாபுரம் வந்து விருதனுடைய அரண்மனையை போய் சேர்ந்தாரு தர்மராஜா. இத ஒரு ஒற்றை வந்து துரியோதனத்துல சொன்ன மகாராஜா தர்மராஜா வந்துட்டாரு. கூட தம்பிகளும் வந்துட்டாங்க. மனைவி பாஞ்சாலி வந்திருக்கிறா, தாய் கும்பவாதேவி வந்திருக்கிறா. வந்து விட்டாரு.